சரீரமும் செத்து போச்சு, கர்ப்பப்பையும் செத்து போச்சு. ஆனால் அவனாலே கடற்கரை மணலத்தனையான குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடிந்தது. ஏன் தெரியுமா? அவன் கற்பனை செய்தான். தேவன் அவனை கற்பனை செய்ய சொன்னார், கனவு காண சொன்னார். என்ன சொன்னார்? வானத்து நட்சத்திரங்களை எண்ணிப்பா. தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிற 355வது அவருடைய ஆனந்த ஞானம், கனவு காணாவிடில். மிக முக்கியமான சத்தியத்தை ஆண்டவர் கற்றுத்தரப் போகிறார். நோ ட்ரீம் நோ பிரேக் த்ரூ. அநேக நல்ல தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்காமல் நடுத்தருவில் நிற்கிறார்கள், பரிதாபமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், குற்றுயிரும் கொலையுயிருமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு காரணம் என்னவென்று சொல்லி ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப் போகிறார். அருமையானவர்களே, ஆமென். பாருங்க, அந்த இமேஜினேஷன், கற்பனை செய்கிற திறனை கர்த்தரே நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த எபிலிட்டி டு ட்ரீம் பிக், the blessings of Abraham. ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் அதை கனவு காண போகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஆமென். பாருங்க, நீங்க ஒரு டெஸ்டினி போக விரும்புறீங்க. இப்போ நான் கடந்த ஆண்டிலே அமெரிக்க ஐக்கிய தேசத்துக்கு நானும் என்னுடைய மனைவியை சென்று வந்தோம். ஆனால் பிசிக்கலாக நாங்கள் அங்கே போவதற்கு முன்பதாகவே மென்டலாக அங்கே போய் சேர்ந்துருந்தோம். சரிங்களா? எந்த ஏர்போர்ட்டில் வரணும், எந்த ஏர்கிராஃப்டில் வரணும், மகளுடைய வீடு எங்கே இருக்குது, ஏர்போர்ட்லேருந்து அந்த வீட்டுக்கு எவ்வளவு தூரம், அந்த வீட்டில் எவ்வளோ பெட்ரூம் இருக்குது, இதை எல்லாமே நாங்கள் இமேஜின் பண்ணோம். பாருங்கள், தேவன் அதை வாய்க்க செய்கிறார். இன்றைக்கும் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். உங்களிடத்தில் ஒரு வாகனம் இருக்குது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு மோட்டார் சைக்கிளாக இருக்கலாம் அல்லது ஒரு காராக இருக்கலாம். அந்த வாகனம் உங்கள் வீட்டுக்கு எப்படி வந்து சேர்ந்தது தெரியுமா? அந்த வாகனங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து சேருவதற்கு முன்பதாகவே உங்கள் வீட்டிலே அந்த வாகனம் நிற்கிறதாக நீங்கள் கற்பனை செய்தீர்கள். நீங்கள் கற்பனை செய்து அந்த இடத்திற்கு நீங்கள் போகாமல் எதையுமே நீங்கள் பெற்றிருக்கவில்லைங்க. முக்கியமான சத்தியம். ஆமே. இன்னொரு விதத்தில் சொன்ன போனால், மாமிச கண்களால் பார்ப்பதற்கு முன்பதாகவே மனக்கண்களால் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்படித்தான் தேவன் வடிவமைத்து வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு முறை எனக்கு இன்னோவா கார் வாங்க வேண்டும் என்று ஆசை. கையில் காசெல்லாம் இல்லை. பாருங்க, நான் அங்கே ஷோரூமில் போய் ஒரு ப்ரோஷர் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு என்ன கலர் ஆசை? கிரே கலர் ஆசை. ஸோ கிரே கலர் ஒரு இன்னோவா கார் படத்தை எடுத்து என்னுடைய பெட்ரூமில் வைத்து ஒட்டியிருந்தேன். அந்த கார் எங்கள் வீட்டுக்கு முன்பதாக நிற்பதாக நான் கற்பனை செய்தேன். 12வது மாதத்திலே சூப்பர் நேச்சுரலாக அந்த கார் எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுங்க. நான் அதை கனவு காணவில்லை என்றால் எங்களுடைய வீட்டிற்கு அது வந்திருக்காது. கனவு என்றால் என்ன? நினைப்பது இல்லையா? நினைப்பது, பெரிய ஆசீர்வாதங்களை நினைப்பது, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை கற்பனை செய்வது, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பதை நினைப்பது. இதை குறித்து ஞானியாகிய சாலமோன் என்ன சொல்லுகிறான் என்று சொல்லி நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? நீதிமொழிகள் 23:7 அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். எனக்கு கார்லாம் வராதுப்பா, சான்ஸே இல்லை, பைக்கு தான் வரும் அப்படின்னு நினைச்சா பைக்கு தான் வரும். நீங்க பைக்கை தான் கற்பனை செய்வீர்கள். இந்த நாளில் மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத்தரப் போகிறார். அருமையானவர்களே, ஆபிரகாமுடைய மனது அடைபட்டு இருந்தது. ஒரு முடிவுக்கு வந்துட்டா. என்ன முடிவுக்கு வந்துட்டா? எனக்கு வயசாயிற்று, என் சரீரத்திலையும் பலன் இல்லை, என் சரீரம் செத்து போய்விட்டது, சாராளுடைய கர்ப்பப்பையே செத்து போச்சு. திஸ் ஆல் வெரி ரியல், உண்மை, நிஜம். இப்போ அவன் மூலமாக தேவன் இந்த உலகத்திலே ஒரு தேசத்தை உருவாக்க சித்தம் வைத்திருக்கிறார். இதை ஆபிரகாம் விசுவாசிக்கவில்லை என்றால் அது தேவனாலும் முடியாது இல்லையா? உடனே அவனுடைய எண்ணத்தை மாற்றுகிறார். அவன் என்ன கற்பனை செய்துட்டே இருக்கான் அல்லது என்ன நினைச்சிட்டே இருக்கான்? அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு,
இனிமேல் எனக்கு சந்தானம் கிடையாது, அப்படிதான் நினைத்து கொண்டு இருக்கிறார். தேவன் அவனுக்கு ஏராளமான குழந்தைகளை கொடுப்பதற்கு முன்பதாக ஒன்றை கற்பனை செய்ய சொல்றார். என்ன சொல்றாரு? வானத்து நட்சத்திரங்களை பார்த்துட்டே இருக்கிறார். அந்த நாட்களில் குடிசை விட்டதில் இருந்திருப்பாங்க, மரத்தடியில் தான் படுத்திருப்பாங்க இல்லையா? ராத்திரி படுத்திருக்கும் போது அவன் என்ன செய்திருப்பா? நட்சத்திரங்களையே பார்த்துருந்திருப்பா. ஏ அப்பா, இவ்வளவு குழந்தைகளை எனக்கு தரப்போறாரு. எண்ணத்தை மாற்றுகிற தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்புறம் அந்த தூசியில நடந்துட்டே இருப்பா. எப்பா, இந்த தூசியை கூட எண்ணிடலாம், உன்னுடைய சந்ததியை எண்ண முடியாது. அப்போ பாருங்க, இந்த ரெண்டும் அவன் மனசுல இருந்துட்டே இருக்கு. என்ன இருந்திருக்கும்? நட்சத்திரம். ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஒரு குழந்தையா பார்த்துருப்பான் கற்பனையிலே. டஸ்ட் அளவுக்கு எனக்கு சந்ததியா? அப்போ ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நீங்கள் கனவு காணவில்லை என்றால், அல்லது இமேஜின் பண்ணவில்லை என்றால், அந்த ஆசீர்வாதத்தை உங்களாலே சுதந்திரிக்க முடியாது. நல்ல புக்கெல்லாம் இருக்கு, பவர் ஆஃப் இமேஜினேஷன். அருமையானவர்களே, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். நான் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறேன், இந்த கேமரா முன்னால் நின்று உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறேன். இது எப்படி சாத்தியமாயிற்று? சில ஆண்டுகளுக்கு முன்பதாகவே, யூடியூப் சேனல் ஆரம்பிப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நான் ட்ரீம் பண்ணுறேன். என்ன ட்ரீம் பண்ணுறேன்? நான் யூடியூப் சேனலில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி நான் இமேஜின் பண்ணவில்லை என்றால், அருமையானவர்களே, இந்த யூடியூப் சேனல் மூலமாக நம்ம வெளியிட்டிருக்கிறோம் அல்லவா, ஆயிரக்கணக்கான வீடியோ, சுமார் 4000 வீடியோ வெளியே வந்திருக்காது. 12,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, லட்சக்கணக்கான வியூவர்ஸ் இருக்காங்க. எப்படி? அருமையானவர்களே, பவர் ஆஃப் இமேஜினேஷன். ஹல்லேலூயா. ஓ பாருங்கள், அது தேவன் நியமித்த நியதி. ஆபிரகாமிடத்தில் அப்படிதான் சொல்லி பிரேக் பண்றாரு. சரீரம் செத்து போனது உண்மையா? ஆமா உண்மை. கர்ப்பப்பை செத்து போனது உண்மையா? ஆமா உண்மை. அப்ப இவன் மைண்ட் செட் ஆஃப் ஆயிற்று. அதை என்ன செய்யணும்? ட்ரிகர் பண்ணணும். கனவு காண சொன்ன தேவன். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஆபிரகாம் அநேக குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுவதற்கு முன்பே அவனுடைய நினைவை மாற்ற சொன்னார். ஆமென். இதனுடைய விளைவு என்ன? நல்லா பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டார். 75 வயசுல சொல்றாரு, 99 வயதுல திரும்ப 2வது என்கவுண்டர் வராரு. அவன் அவமானத்தோடு இருக்கிறான். என்ன ஃபீல் பண்றான்? ஆண்டவரே, நிறைய குழந்தைலாம் எனக்கு வேண்டாம், ஒரே ஒரு குழந்தை கொடுங்க. நோ 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 நோ. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, நாம் எல்லாருமே ஆபிரகாமுடைய வாரிசு தானே. ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே ஆபிரகாமுடைய வாரிசு. அருமையானவர்களே, தேவன் அன்றைக்கு சொன்ன வாக்கு தத்தம், ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தம், அதற்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். பாருங்க, அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஆமென். ஆபிரகாமுக்கு செய்த தேவன் உனக்கு செய்ய மாட்டாரா? எதற்காக தேவன் உன்னை கரம் பிடித்திருக்கிறார்? அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க, சகலவித நற்கிரியைகளிலும் பெருக. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 9:8 பாருங்கள். 2 கொரிந்தியர் 9:8, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகணும். அப்படின்னா என்ன பொருள்? அந்த நாட்களில் பாருங்க, மேல்நாட்டு மிஷினரிகள், ஐரோப்பிய மிஷினரிகள் இந்தியாவில் நூற்றுக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் கட்டினாங்க, நூற்றுக்கணக்கான ஆலய கட்டிடங்கள் கட்டினாங்க, நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் கட்டினாங்க. அப்படி சகலவித நற்கிரியையிலும் பெருக தேவன் உனக்கு என்ன வைத்திருக்கிறார்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணி இருக்கிறாரே. அது எப்பொழுது சாத்தியம்? எப்பொழுது நடைமுறைக்கு வரும்? உன்னுடைய இமேஜினேஷனை நீ பெருசாக்கணும். ஆமென். அதற்காகவே தேவன் உன்னை அழைக்கிறார் மகனே, மகளே. ஆமென். ஹல்லேலூயா. நான் இதை பேசி கொண்டிருக்கும் பொழுதே பிசாசானவன் உங்களுக்கு ஒரு சத்தம் கொடுக்குறேன். என்ன சத்தம் தெரியுமா? அங்கிள், எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க, நான் சகலவித நற்கிரியெல்லாம் செய்ய வேண்டாம், எனக்கு ஒரு சொந்த வீடு கூட வேண்டாம், மாதம் நான் இந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்தாலே போதும். இப்பொழுது 3 மாதங்கள் வாடகை கொடுக்கவில்லை. அதுக்கு பதில் சொல்லுங்க அருமையான மகனே, மகளே. அப்படித்தான் ஆபிரகாம் 99 வயசுல ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவர் எனக்கு அதெல்லாம் வேண்டாயா, என் மானம் கப்பல் ஏறுதியா, எனக்கு ஒரே ஒரு குழந்தை கொடுங்க. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு, வானத்து நட்சத்திரங்களை கூட எண்ணி விடலாம், நான் உனக்கு கொடுக்க போகிற சந்ததியை எண்ணவே முடியாது என்று சொன்னார். அருமையானவர்களே, ஆனா நீ என்ன செய்யணும்? என்னோடு ஒத்துழைக்கணும். உன்னுடைய கனவை நீ பெருசாக்கணும். உன்னுடைய ட்ரீம் பெருசா இருக்கணுங்கிறார். ஹல்லேலூயா.
நான் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறார் அருமையானவர்களே. தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஆபிரகாம் கூட சுதந்திரிக்கவில்லை. அப்படி என்றால் என்ன பொருள்? ஐயா, நீ அநேக தேசத்துக்கு கடன் கொடுக்கணுங்க. இந்த ஒரு வேர்டு எடுத்துக்க. தேவன் உன்னை பார்த்து என்னை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறார்? நீயோ கடன் வாங்க இருப்பாய், அநேக ஏழைகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்லவில்லை. அவருடைய மனசை பாருங்க, அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய். அப்ப நம்ம எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட வேண்டும் அருமையானவர்களே. தமிழ்நாடு அரசாங்கம் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு. ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நம்ம ஒரே செக்கில் கொடுக்கணும். 10 lakhs crores. அதுதாங்க ஆண்டோடைய விருப்பம். அப்போ அந்த அளவுக்கு நாம் பெருக வேண்டும் என்றால் நம்முடைய எண்ணங்களை விசாலமாக்க வேண்டும், கனவு காண வேண்டும். அல்லேலூயா. ஆமா, ரிசர்வ் பேங்க் என் கையில் இருக்கிற மாதிரி நான் கனவு காணணுங்க. வேர்ல்டு பேங்க் நான் தான் ஓனர், அப்படி கனவு காண சொல்லுகிறார். சாத்தியம் இல்லாததை நம்முடைய தேவன் செய்ய சொல்ல மாட்டார். சாத்தியம் இல்லாததை அவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்க மாட்டார். மகனே, உன்னால அப்படி கனவு காண முடியும். ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், ஃபைனான்ஸில் நான் சொன்னேன், அவருடைய திட்டம் என்ன? தேசங்களுக்கு கடன் கொடுக்கணும். மிராக்கிள் ஒர்க்கிங்கில் நான் சொல்கிறேன், அவருடைய விருப்பமும் வாஞ்சையும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன்னை குறித்து உன் தேவாதி தேவனுடைய விருப்பமும் வாஞ்சையும் என்ன தெரியுமா? அவருடைய குமாரன் செய்ததையும் செய்யணும், அதை விட பெரிய அற்புதமும் செய்யணும். அது எப்பொழுது சாத்தியம்? நீங்கள் இமேஜின் பண்ணும்போது சாத்தியம். அதனால்தான் தேவன் எனக்கு ஒரு பாடல் கொடுத்தார். லாசருடைய கல்லறையை இயேசு கிறிஸ்து காலி செய்தார் என்றால் அவருடைய மன விருப்பத்தின்படி நீங்களும் நானும் கல்லறை தோட்டத்தையே காலி செய்ய வேண்டும் அல்லவா? அதான் அந்த வார்த்தைக்கு அடையாளம். அவர் செய்ததை விட பெரிய எப்போ சாத்தியம்? அதை நீங்க இமேஜின் பண்ணும்போது. அவர் தண்ணீர் மேல நடந்தாருங்க. இப்போ வேர்ல்டு கப் போயிட்டு இருக்கு. அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீ தண்ணீர் மேல ஃபுட்பால் விளையாடணும். தண்ணீரின் மேலே அவர் நடந்தாரையா, ஃபுட்பால் ஹாக்கி நீ விளையாடுவாய். லாசருவின் கல்லறையை காலி செய்தார் இயேசு. லாசருவின் கல்லறையை காலி செய்தார். அப்போ அதை விட பெரிய கிரியை என்றால் என்ன? கல்லறை தோட்டத்தை நீ காலி செய்வாய். இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய். அதை விட பெரிய கிரியை நாளும் செய்வாய். ஏன்? உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறிடாதே. இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய். அதை விட பெரிய கிரியை நாளும் செய்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? அவர் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்யும்படியாக தேவன் தன்னுடைய அபரிவிதமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால் தேவன் உன்னை நிரப்பி வைத்திருக்கிறார். மகனே மகளே, அன்னைக்கு பிறவி சப்பானியை சுகமாக்கின அதே வல்லமை போதும், அதே விசுவாசம் போதும். இயேசு செய்ததை விட மிகப்பெரிய கிரியைகளை உன்னால செய்ய முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். டியர்லி பிலவட், ஆமென். Oh, thank you, Master. Imagination means the ability to see what is not in present. கற்பனை என்றால் என்ன? கனவு காண்பது என்றால் என்ன? இன்றைக்கு அது இல்லை. எது இல்லை? வீட்டுக்கு வாடகையே கொடுக்க முடியல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதே மாதிரி எனக்கு 100 வீடு சொந்தமாகுது என்று உன்னாலே கனவு காண முடியும் என்று சொல்லுகிறார். மகனே மகளே, நாம் எல்லாரும் இந்த பூமியில எப்படி இருக்கிறோம்? அக்கார்டிங் டு 1 John chapter 4 verse 17, 1 யோவான் 4:14 படி நாம் எல்லாரும் இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறோம்? அவர் இருக்கிற பிரகாரமாக அந்த பூமியில் இல்லைங்க, அந்த வரப்போகிற உலகத்தில் இல்லை, இந்த பூமியில நாம் இருக்கிறோம். ஆமென். இதை குறித்து இன்னும் அதிகமாக வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று ஒரு 3 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். எந்த வசனத்தின் அடிப்படையில் அருமையானவர்களே நீங்கள் அப்படிப்பட்ட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய நபராக இருக்கீங்க தெரியுமா? வாசிக்கிறேன். முதலாவது 1 கொரிந்தியர் 6:17. 1 Corinthians chapter 6 verse 17.
அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய தேவன் ஆவியாக இருக்கிறாருங்க. நம்முடைய ஆவியும் அவருடைய ஆவியும் ஒன்றாக இருக்கிறது. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்களை உடைய தேவன். எனவே என்ன செய்தாரு? உன்னுடைய ஆவி மனிதனை பரிபூரணப்படுத்தி வைத்திருக்கிறார், பரிசுத்தமாக்கி வைத்திருக்கிறார். என்ன சொல்றாரு? ரொம்ப முக்கியம். நான் திரும்ப வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6:17 அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே கூட ஒரே ஆவியா இருக்கிறார். ரோமர் 8:30, எபிரேயர் 10:10, எபிரேயர் 10:14, கொலோசையர் 2:10 இதெல்லாம் எங்க நடந்திருக்கு தெரியுமா? உங்களுடைய ஆவி மனுஷனிலே நடந்திருக்கு. அதாவது இட் இஸ் பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்டட். ஏன் இதை பெர்ஃபெக்டட் ஆக்குனாரு? அவருடைய ஆவியை உன்னுடைய ஆவியோடு இணைக்கத்தக்கதாக. அதைத்தான் 6:17 சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவரும் நாமும் ஒன்றாக இருக்கிறோம். அருமையானவர்களே, சோர்ந்து போகாதீர்கள். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அதைத்தான் இன்னும் உறுதி செய்யும்படியாக யோவான் எழுதுறாரு பாருங்க. 1 யோவான் 4:17 இதெல்லாம் நீங்க மனப்பாடம் செய்ய வேண்டிய வசனம். இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் மனதிலே வைப்பீர்கள் என்றால் சோர்வுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க, வியாதிக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க, ஆக்சிடென்ட்டுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. ஏன்? உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். ஆவியான தேவனுடைய கண்ணின் மணியை மனுஷனால தொட முடியாது, வியாதியால தொட முடியாது, ஆக்சிடென்டால தொட முடியாது. எனவே உன்னையும் ஒருவராலும் தொட முடியாது. எந்த வியாதியும் உன்னை அணுக முடியாது, விபத்து உன்னை அணுக முடியாது மகனே மகளே. ஏனென்றால் நம்முடைய ஆவியும் தேவனுடைய ஆவியானவரும் ஒன்றாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓஹோ, பாருங்கள், நம்முடைய மனுஷன் 3 பகுதியாக இருக்கிற ஆவி மனுஷன், ஆத்தும மனிதன், சரீர மனிதன். இதில் ஆவி மனுஷன் தான் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போகிறான், இட்டர்னல். அவனுக்கு சாவே கிடையாதுங்க. அந்த ஆவியோடு தேவனுடைய ஆவியானவர் இணைந்து இருக்கிறவர். ஹல்லேலூயா. ஓ, ஆகையினால தான் இயேசு சொன்னாருங்க. எந்த வசனத்தில் சொன்னார்? அங்கே யோவான் 10:34 சொன்னார் அல்லவா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். ஏன்? நானும் தேவனும் ஒன்றாக இருக்கிறோம். எப்படி? என்னுடைய ஆவி மனுஷனும் தேவனுடைய ஆவியானவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் வெளிப்பாடாக பெற்றுக் கொள்ளுவீர்கள் என்றால், நான் சில பெரிய வார்த்தைலாம் சொல்கிறேன் பாருங்க. என்ன வார்த்தை சொல்கிறேன்? அவர் கல்லறையே காலி செய்தால் நம்மால் கல்லறை தோட்டத்தையே காலி செய்ய முடியும். எதனால என்னால் அப்படி விசுவாசிக்க முடிகிறது? எதனாலே தைரியமாக பாட முடிகிறது? எதனாலே தைரியமாக பேச முடிகிறது என்றால், இந்த வசனங்கள் எல்லாம் எனக்கு மாம்சமாயிற்று. ஹல்லேலூயா. பாருங்கள், அங்கே 82வது சங்கீதம் 6 மற்றும் 7வது வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதம் 82 6 மற்றும் 7வது வசனங்கள் பாருங்கள். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். தேவன் என்ன சொல்றாரு? தேவனுடைய பிள்ளைகள் யாவருமே யாரு? தேவர்களாக இருக்கிறார்கள். ஏன்? அதற்கு காரணமும் சொல்லிட்டாரு. நீங்கள் உன்னதமானவருடைய பிள்ளைகள், அதாவது நீங்கள் தேவனுக்கு பிறந்திருக்கிறீர்கள், எனவே நீங்கள் தேவர்கள். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவரை போல விழுந்து போவீர்கள். எவ்வளவு சீரியஸ் மேட்டருங்க. சங்கீதக்காரன் ஆசாப் எழுதுறான், எப்பா நீங்கள் எல்லாரும் தேவர்கள் தான், ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. நான் ஒரு மனுஷன் தானே, நான் புழு தானே, நான் பூச்சி தானே, நான் செத்த நாய் தானே, இப்படிதான் நீங்க பேசுவீங்க. எனவே நீங்கள் மனிதர்களைப் போலதான் வாழுவீர்கள் என்று சொல்றாங்க. நாம் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா அருமையானவர்களே? ஹல்லேலூயா. ஐயா, தேவனை போல நீங்கள் கனவு காண போகிறீர்கள். தேவன் என்ன கனவு கொண்டார்? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமி எங்கும் பிரசங்கிக்கப்படும். ஐயா, பூமி எங்கும் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக தேவன் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, ஆமென். என்னுடைய வாஞ்சையெல்லாம் என்ன தெரியுமா? 1 மில்லியன் சர்ச் பிளான்டிங், 1 மில்லியன் சர்ச், 10 லட்சம் சபைகளை நாட்ட தேவன் நம்மை ஆயத்தமாக்கி கொண்டு இருக்கிறார். அருமையானவர்களே, நான் அதை இமேஜின் பண்றேன், அதை நான் கனவு காணுகிறேன்.
கிருபை பாருங்க. நான் கொடுத்த ஒரு 10 ஆண்டுகளாக ஒரு பயிற்சி கொடுக்குறோம். ஹவு டு பிளான் 1000 சர்ச்சஸ் இன் a decade. 10 வருஷத்துல ஒரு நபரை கொண்டு 1000 சபைகள் நாட்ட முடியும். அப்போ 1 மில்லியன் சர்ச் நடணும்னா எவ்வளோ பேர் வேணும்? 1000 லீடர்ஸ் தான் வேணுங்க. என்னுடைய நண்பர் ஒருவர் குஜராத்தில் 2000 சர்ச் நிறுவி இருக்கிற ஒரே ஒரு மனுஷன். அங்கே போய் ஆட்களை உருவாக்கி 2000 சர்ச் பிளான் பண்ணியிருக்கிறார். பீகாரில் ஒருவர் 30,000 சர்ச் பிளான் பண்ணியிருக்கிறார். நம்முடைய தந்தை பேராயர் எஸ்ரா சர்க்குன் அவர்கள் 10,000 சபைகள் நிறுவியிருக்கார். ஒரு மனுஷன் தரிசனம். அப்படி தரிசனம் உள்ள நபர்களே 1000 பேரை எழுப்பி ஒவ்வொருவரும் 1000 சபை நாட்ட அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தால் போதுமே. 1 கோடி மனிதர்களை மன்னனுக்கு பரிசளிக்க, 1 கோடி மனிதர்களை மன்னனுக்கு பரிசளிக்க, 10 லட்சம் சபைகளை இன்பமாக ஸ்தாபித்து, 10 லட்சம் சபைகளை இன்பமாக ஸ்தாபித்து, மன்னாதி மன்னனுக்கு மங்களங்கள் பாடுவோம், மகிமையின் தேவனுக்கு புகழாரம் சூட்டுவோம். அல்லேலூயா. அவர் செய்த கிரியைகளை அனுதினமும் நாமும் செய்து, அவர் செய்த கிரியைகளை அனுதினமும் நாமும் செய்து, அதை விட பெரிதாய் செய்து அகிலத்தையும் அதிர செய்து, ஐயா அகிலத்தையும் அதிர செய்யக்கூடிய ஒரு கூட்ட ஜனங்கள் கிருபை 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 என்னுடைய செய்தியின் மூலமாக எழும்பிக் கொண்டே இருக்கிறார்கள். நாம் என்ன விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் 21வது நூற்றாண்டில் இந்த பூமியில் உள்ள மூலை முடுக்குகளில் எல்லாம் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பொழுது அது சாத்தியம்? காலேபு யோசுவாவோடு சேர்ந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையை அவமதித்த அவிசுவாசித்த அந்த 10 வேவுகாரர்களோடு சேர்ந்து அத்தனை பேரும் வழியிலே மாண்டு போனார்கள். ஏன்? தேவனுடைய வார்த்தையை நம்புவதற்கு அங்கே ஆட்கள் இல்லை. அருமையானவர்களே, அதே சூழ்நிலை, அதே ராட்சதர்கள் தானே, அதே வனாந்தரம். 20 லட்சம் பேர்ல காலேபு யோசுவாவை தவிர 19,99,998 பேர் தேவனுடைய வார்த்தையை அவமதித்தார்கள். அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. நான் என்ன விசுவாசிக்கிறேன்? நம்முடைய தலைமுறையிலே நம்முடைய உலகம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பும் என்று நான் விசுவாசிக்கிறேங்க. காலேபு யோசுவாவோடு சேர்ந்து அந்த அறுவடையை நான் செய்வேன் என்று நான் கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். ஏனென்றால் நான் அதை கனவு கண்டு கொண்டிருக்கிறேன். என்ன கனவு காணுகிறேன்? நம்முடைய தேசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நபர் தான் இந்த தேசத்துள்ள பிரதம மந்திரியாக வீற்றிருக்க முடியும். அருமையானவர்களே, ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதல்வரும் தேவனுடைய நாமத்தை அறிந்தவர்களாக தான் இருப்பார்கள். ஏனென்றால் நாம் தான் அரசியல் செய்ய வேண்டும். அரசியலை ஆரம்பித்தவரே நம்ம தேவன் தானங்க. முதல் ராஜா யாருங்க? யாரு? சவுல். அவன் தான் முதல் அரசியலுக்கு வரான். மனித சமுதாயத்தில், மனித சரித்திரத்தில் அவனை அபிஷேகம் பண்ணது, ராஜாவாக அபிஷேகம் பண்ணது நம்ம தேவன் தானங்க. அப்போ அவர் தான் அரசியலை இனிஷியேட் பண்ணுறாரு. எப்படி திருமணத்தை தேவனே இனிஷியேட் பண்ணாரோ, எப்படி பண்டிகைகளை தேவனே இனிஷியேட் பண்ணாரோ, அதை போலவே அரசியலையும் நம்முடைய தேவனே இனிஷியேட் பண்ணுறாரு. எனவே அரசியல் என்றாலே அருவருப்பானது என்கிற பொய்யை நம்பி ஏமாந்து கொண்டு இருந்தது போதும். அருமையானவர்களே, தேவனுடைய நாமத்தை அறிந்தவர்கள், அபிஷேகிக்கப்பட்டவர்கள் அந்த அரண்மனையிலே, அந்த சட்டசபையில், அந்த பாராளுமன்றத்தில் உயரிய சீட்டில் உட்கார்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டாமா? உங்களுக்கு உடனே சந்தேகம் வந்துடும். ஐயா, அந்த அளவுக்குலாம் எனக்கு திறமை இல்லை, அதெல்லாம் எனக்கு அழைப்பா? ஆடுகளின் பின்னாக போய்கொண்டு இருந்தவனை தானே உயர்த்தி அரண்மனையிலே உட்கார வைத்து அழகு பார்த்த தேவன் அந்த ஆட்டுடையனுக்கு அருளப்பட்ட கிருபையை உன்னோடு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தவில்லையா? ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும்,
சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.